இனிய உறவுகளுக்கு வணக்கம். கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்க மருத்துவமனைகளில் இடம் கிடைக்காம, படுக்கை கிடைக்காம, ஆக்சிஜன் கிடைக்காம, அனாதைகளைப் போல நம்ம அழுது அல்லாடி புலம்பிட்டு இருக்கிறோம். இப்படி கட்டாயம் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பண்ணணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. தாராளமாக கொரோனா பாசிட்டிவ் ஆனவங்க வீட்டிலே இருந்தே உங்களை அழகாக கவனிச்சுக்கலாம். இப்போ எங்களுடைய டெய்ஸி மருத்துவமனை சென்னையில் இருக்க சிட்லப்பாக்கம் மருத்துவமனை கோவிட் கேர், கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோவிட் கேர் ஹாஸ்பிட்டல். முழுக்க கொரோனா நோயாளிகளோடையே தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் இத்தனை நோயாளிகளோடு இருந்தப்பவும் நாங்கள் வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறோம். அப்படி வந்தாலும் எவ்வளோ சுலபமாக 3 நாளில் முழுக்க நேச்சுரல் ரெமெடிஸில் எப்படி வெளியே வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஆங்கில மருந்துகளையும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே ஆங்கில மருத்துவர்கள், எம்டி, அனஸ்தடிஸ்ட், எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் கூட நாங்கள் நேச்சுரல் ரெமெடியில் தான் நாங்கள் வெளியே வரோம் அப்படிங்கிறத உண்மையாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அப்போ கொரோனா பாசிட்டிவ் ஆகும்போது மருத்துவமனைகள்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு உணவு அப்படிங்கிறது நிலவேம்பு குடிநீர் ப்ளஸ் கபச்சுர குடிநீர். கொரோனாவின் கொடிய வைரஸை, அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த நிலவேம்பு குடிநீருக்கு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மிளகு ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி, வைரஸை கொள்ளக்கூடியது. ஒரு பழமொழி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, 10 மிளகு கையில் இருந்தால் பகைவனோட கூட பந்தி இருக்கலான்னு. பகைவன் வீட்டில் சாப்பிட போகும்போது அவன் விஷம் வச்சு கொடுத்தா கூட மிளகு ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷ நிவாரணி, விஷ முறிவு செய்கிறது அப்படிங்கிறது. மிளகை விட மிக பவர்ஃபுல்லானது நிலவேம்பு. ஸோ இந்த நிலவேம்பு குடிநீர் கோவிட் வைரஸை, கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். கூடவே அந்த கொரோனானால வரக்கூடிய காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த நிலவேம்பில் இருக்கிற சந்தனத்தூள், விளாமிச்சை வேர், வெட்டி வேர், கோரைக்கிழங்கு, பட்படகம் போன்ற மூலிகைகளுக்கு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு காய்ச்சலே வரலான்னா கூட இந்த நிலவேம்பு குடிநீர் ப்ளஸ் கபசுர குடிநீர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆனாலே உங்களுக்கு சிலருக்கு காய்ச்சல் வரும், சிலருக்கு தொண்டை வலி, இருமல், தும்மல், பாடி ஃபுல்லாக வலிக்கிறது, மிக பயங்கரமான தலைவலி, தலை பாரமாக இருக்கிறது, இந்த மாதிரி நடந்தால் மூச்சு வாங்குறது இப்படின்னு ஒரு சிம்டமாக மாறி மாறி வரும். அதில் ஒரு குறிப்பாக ஒரு சிலருக்கு இந்த சிம்டம் ஒரு வாயில் சுத்தமாக டேஸ்ட்டு தெரியல, மூக்கில் சுத்தமாக ஸ்மெல் தெரியல. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சிம்டமாக வரும். நீங்கள் நிலவேம்பு கபசுரம் குடித்தா கூட ஒரு 5 நாளாவது நீங்கள் நல்லா கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் 5 நாளாவது இந்த சிம்டம் இருந்துட்டு தான் உங்களை விட்டு போகும். ஆனால் என்னென்னா மருத்துவமனைகளை ஒருவேளை உங்களுக்கு கொடுக்குற மருத்துவர் ஹையர் டோசேஜ் மருந்து கொடுத்தா அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட், அதனால் வரக்கூடிய பெரிய உயிர் சேதங்கள் அதெல்லாம் இந்த வீட்டு முறை கவனிப்பில் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம். நீங்கள் கடையில் போய் ஒரு பேக்கெட் நிலவேம்பு குடிநீர் சூரணம், ஒரு பேக்கெட் கபசுர குடிநீர் சூரணம் வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நிலவேம்பு குடிநீர் சூரணம், 1 ஸ்பூன் கபசுர குடிநீர் சூரணம் போட்டு அது நல்லா கொதிக்க விட்டு அது சுண்டி ஒரு 1/4 டம்ளர் வரணும். வந்தோன்னா ஆறணுன்னா வடிகட்டி அதை குடிச்சிடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், இல்லை உணவு சாப்பிட்டு காலை உணவுக்கு பின்னால் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடலாம், சாயந்தர நேரம் சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம இரவு உணவு சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து சாப்பிடலாம். மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சாப்பிட்டுக்கோங்க. குழந்தையாக இருந்தால் அதில் பாதி குடிங்க. சரி, இதை செஞ்சால் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா வெறுமனே இந்த கபசுர நீர் குடித்தா மட்டும் பத்தாது. கட்டாயம் உணவில் நான் சொல்கிற உணவு சாப்பிட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் சாதாரணமாக காலையில் இட்லி தோசை சாப்பிட்றது, மத்தியானம் ஒரு சோறு குழம்பு பொரியல், இதுக்கெல்லாம் நமக்கு அந்த நோய் நம்ம உடம்பை விட்டு போகாது. அந்த நோயை பற்றி புரளி கிளப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய். ஏன்னா கொரோனா நோயாளிகளோடு இருக்கும், சீக்கிரம் பரவுதுங்கிறதும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்குதுங்கிறதும் உண்மைதான். ஆனால் உயிர் சேதங்கள் இவ்வளோ ஆக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நேச்சுரல் ரெமெடியில் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது ஒன்றுமே ஆகாமல் கொஞ்ச நாள் கஷ்டப்படுத்திட்டு போயிடும். ஏன்னா எங்களுக்கு இப்போ கொரோனா பற்றி எந்த பயமே இல்லை, முழுக்க அவங்களோடய இருக்கும். ஆனால் நாங்கள் சின்ன நேச்சுரல் ரெமெடி எடுத்துக்குவோம். அப்போ காலையில் நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 25 பாதாம் பருப்பு, 2 பேரிச்சம்பழம் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. காலையில் மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்சிடுங்க. பாதாம் பருப்பு கொலஸ்ட்ரால் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அது குட் கொலஸ்ட்ரால், ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் நோயாளிகள் சாப்பிடலாம், இருதய நோயாளிகள், டயபெட்டிக், பிபி எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பேலியோ டயட்டில் 100 பாதாம் பருப்பு சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம வெறும் 25 பாதாம் பருப்பு. ஸோ 7:30 மணிக்கு சாப்பிட்டீங்க, இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரித்து கொடுக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு 9 மணிக்கு நீங்கள் காலை உணவு. தயவுசெய்து இட்லி தோசைன்னு அரிசியில் செஞ்ச உணவுகள் வேண்டாம். 2 நாள் சிவப்பு அவல் தாளிச்சோ இல்லைன்னா கரும்பு சர்க்கரை தேங்காய் போட்டு சாப்பிடுங்க. 2 நாள் கவுனி அரிசி கஞ்சி குடிங்க. ஒரு 2 நாள் ராகி சேமியா, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேறு வெரைட்டி பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி உணவு கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இடையில எதுவும் சாப்பிட வேண்டாம். மத்தியானம் 1 மணிக்கு நீங்கள் சாதம், ஏதாவது ஒரு புரோட்டீன் 100 கிராம், பயிர் ஒரு 100 கிராம், ஏதாவது ஒரு பயிர், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி, கிட்னி பீன்ஸ், அவரைக்கொட்டை, சோயா பீன்ஸு, பாசிப்பயிறு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு 100 கிராம் நல்லா அவிச்சு
நல்ல உப்பு போட்டு தேங்காயெல்லாம் போட்டு 100 கிராம் சாப்பிட்டுக்கோங்க. நிறைய காய்கறி பொரியல், கொஞ்சமாக ரைஸ். இதுதான் நீங்கள் மதிய உணவில் சாப்பிடணும். திரும்ப சொல்கிறேன், கட்டாயம் 100 கிராம் புரோட்டீன் மினிமம் சாப்பிடணும். ஏதாவது ஒரு பயிர் இல்லைன்னா காலிஃப்ளவர், காளான், இதுதான் புரோட்டீன். நான் வந்து நான்வெஜ் சொல்லலை. நாங்கள் எங்களுடைய மருத்துவமனை நோயாளிகளுக்கு நல்லா நான்வெஜ் கொடுக்குறோம். இப்போ நான் வந்து ஒரு காமன் டயட்டாக வெஜிடபிளை சொல்லிடுறேன். ஸோ டெய்லி வந்து மதியானம் ஒரு 100 கிராம் பயிர், நிறைய காய்கறி பொரியல், கொஞ்சமாக ரைஸ், இது சாப்பிட்டு கடைசி ஒரு பிடி சாப்பாடு நிறைய மிளகு ரசம் ஊற்றி சுட சுட பெனஞ்சு, சாதம் கொஞ்சம், ரசம் நிறையா இருக்கணும், அதே கடைசியாக சாப்பிட்ருங்க. அவ்வளோ கிருமிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து மிளகு ரசத்துக்கு இருக்குது. அப்புறம் சாயந்தரம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 துண்டு தேங்காய். கொரோனா நோயாளிகளுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் எது கழிச்சு வருது, ஒரு மாதிரி இந்த தொண்டை எரிச்சல், ரெகஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது தேங்காய் 4 துண்டு நல்ல பெரிய துண்டாக மென்று சாப்பிடுங்க. இதுவும் நல்ல கொழுப்பு, அல்சர், கேன்சர் வராது, உணவு குழாய்களில் வரக்கூடிய பாதிப்பு, ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சரி பண்ணி கொடுக்குற மிகப்பெரிய பவர் வந்து இந்த தேங்காய்க்கு இருக்குது. இரவு 7:30 மணிக்கு வந்து கட்டாயம் 2 முட்டை சாப்பிட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் நல்லது, இல்லைன்னா பிராய்லர் முட்டை சாப்பிடுங்க. காடை முட்டையாக இருந்தால் 5 முட்டை சாப்பிடணும். இது வந்து சாப்பிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி அவிச்சு, இல்லை நீங்கள் ஆம்லெட் போட்டு எப்படியோ சாப்பிட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆம்லெட் போடுறதா அந்த சின்ன வெங்காயத்தை கூட ஒரு 8 பூண்டு போட்டு நம்ம உப்பு, பெப்பர் இதெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் இந்த 2 முட்டை மட்டுமே பத்தலை அப்படின்னா ஏதாவது ஒரு கஞ்சி மட்டும் போதும். அரிசி 1 டம்ளர் அரிசியில் 1/4 டம்ளர் பாசிப்பயிறு போட்டு அதில் 10 பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா 1 டம்ளருக்கு 10 டம்ளர் தண்ணி வச்சு கஞ்சி காய்ச்சி தேங்காய் பூ சேர்த்து அதை சாப்பிட்டுக்கோங்க. அதாவது ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னு என்னுடைய உறவுகளுக்கு நான் சொல்ல விரும்புறது, சாதாரண இட்லி தோசைக்கு மத்தியானம் சாதம் குழம்பு பொரியலுக்கெல்லாம் இந்த கொரோனா நோய் சீக்கிரம் கட்டுப்படுறதில்ல. ஆக்சிஜன் பத்தலை, மூச்சு வாங்குது, இழுத்துட்டு போகுது, மூச்சுட முடியலன்னு கண்ணு முன்னால் துடிக்கக்கூடிய நோயாளிகளை நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஆனால் எங்களுடைய மருத்துவமனையில் நேச்சுரல் ரெமடிஸோடு நாங்கள் சேர்த்து இந்த நிலவேம்பு, கபசுரம், BNOS டாக்டர் டிசைன் பண்ண ஃபுட்டோடு கொடுக்கறனால சீக்கிரமாக வெளியே வராங்க. ஆனால் மற்ற இடங்களில் நாங்கள் கேட்கக்கூடிய செய்தி வந்து ரொம்ப நம்ம செய்திகளில் கேட்கறதெல்லாம் ரொம்ப குறைவுங்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்குது. சர்வசாதாரணமாக டெத்தை வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஹோம் குவாரண்டைன் ஆகி உங்களை நீங்களே கவனிச்சுக்கும் போது எந்த விதமான பயமும் இல்லை. ஆனால் ஒரு 7 நாள் ஒரு அவஸ்தை, தலைவலி, உடல் வலி, காய்ச்சல்ங்கிற மாதிரி அனுபவிக்கணும். ஆனால் அதுலேருந்து அழகாக நீங்கள் வெளியே வந்துடலாம். இது போக நீங்கள் 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். 3 லிட்டருமே வெது வெதுப்பாக மட்டுமே குடிங்க. இது அற்புதமான ஒரு ரெமெடி. ஒரு முடிஞ்சால் உங்களுக்கு துளசி கிடைக்கணும், ஒரு 10 துளசி இலையை அதில் போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையான கிருமிகளை அழிக்கக்கூடிய விஷயம். நம்ம கோயிலில் வந்து நீங்கள் வீட்டு வாசலில் துளசி வைங்கிறது, கோயிலில் வந்து பெரிய கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது துளசி தண்ணீர் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிறது, துளசி தீர்த்தம் குடிக்கிறது, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவ்வளோ பெரியவர்கள் எதனால் அதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இறந்து போன உடல்லேருந்து லட்சக்கணக்கான கிருமிகள் வெளியேறும். அதனால இறந்து போன உடலை துளசி மாலை போட சொல்றதுன்னு துளசிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. அதையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. வெது வெதுப்பான தண்ணி குடிங்க. கதவு ஜன்னல்லாம் திறந்து வச்சு வெளிக்காத்து உள்ளவர அனுமதிங்க. நல்ல வீட்டுக்குள்ள தனிமையில் இருக்கும்போது மாஸ்க் போட்டுட்டு உங்க உடம்புல இருந்து வெளிவர அசுத்த காத்தி திரும்ப உள்ள செலுத்திட்டு இருக்காதீங்க. ஆயுசை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ நீங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம மாஸ்க் போட வேண்டாம். மற்றபடி வெளியாட்கள் உள்ள வரும்போது நீங்க வெளியே போகும்போது போட்டுக்கோங்க கட்டாயம். கை கழுவுறது, கால் கழுவுறது இதெல்லாம் பண்ணுங்க. சானிடைசருக்கு பதிலாக மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த தண்ணியில் வந்து நீங்கள் கை கழுவுறது ரொம்ப சேஃப்டி. ஏன்னா சானிடைசரில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கொரோனா நோயாளிகள் பயப்பட வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சாலுமே ஒரு சில அவஸ்தைகள் வந்து தான் குணமாகும், பயந்துக்க வேண்டாம். இதெல்லாம் செஞ்சுட்டு தண்ணி குடிங்க. 2 வேளை மலம் கழிங்க. ஒரு 5 நாள் கழிச்சு யாருக்காவது கொரோனா பாசிட்டிவ், எனக்கு மருத்துவமனைகள் இடம்ல ஆக்சிஜன் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து ஹோம் குவாரண்டைன் பண்ண சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. கொரோனாவை கண்டு ஒரு நாளும் அஞ்ச வேண்டாம். நன்றி, வணக்கம்.